Assalamu alaikum friends, welcome back to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான பாப்கார்ன் சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சிக்கன் போன்லெஸ் பீஸா எடுத்துக்கணும். இந்த மாதிரி சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பீஸும் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இது பட்டர் மில்க். இந்த பட்டர் மில்க் எப்படின்னா நம்ம காய்ச்சின பாலில் ஒரு 2 டிராப்ஸ் லெமன் ஜூஸோ இல்லைனா வினிகரோ நம்ம சேர்த்தோன்னா ஒரு தெரிஞ்ச மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் பட்டர் மில்க். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் லெமன் ஜூஸ், ஒரு 1/2 லெமன் ஜூஸ். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பட்டர் மில்க். நம்ம தயிர் ஆட் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணி நம்ம சேர்க்கணும். அப்புறம் மிக்சடு ஹெர்ப்ஸ் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எந்த ஹெர்ப்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1 டீஸ்பூன். பெப்பர் நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம இந்த மாதிரி மேரினேட் ஆக நம்ம ஒரு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லைன்னா 1 ஹவராவது வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த உள்ள அந்த காரம் எல்லாம் பிடிச்சி சிக்கனும் நல்லா சாஃப்டாக நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு டேஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நமக்கு சிக்கன் ஒரு 1 ஹவருக்கு நம்ம மேரினேட் ஆன உடனே நம்ம ரெண்டாவது இதை பண்ணிடணும். இங்கே ஒரு 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். நமக்கு 2 கோட்டிங் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் மாவு அதிகமாக தேவைப்படும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. நம்ம ஏற்கனவே சிக்கனில் எல்லாமே போட்டு நம்ம வச்சிட்டோம். அதனால் இது சும்மா லைட்டாக தான் போடணும். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் முன்னாடி நான் எடுத்து வெளியே வச்சிட்டேன். ஏன்னா நான் ஓவர் நைட்டு வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். இப்போ நம்ம ஒரு பீஸாக எடுத்து நல்லா அந்த மாவு ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா பரட்டி எடுக்கணும். இதே மாதிரியே நம்ம எல்லா பீஸையுமே நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே நம்ம ஒரு கோட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி இருந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்ஸ் போட்டிருக்கேன். அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுல்லையே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ண சிக்கன் எடுத்து ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம அதில் ஃபுல்லாக டிப் பண்ணி நம்ம இந்த செகண்ட் கோட்டிங்க்கு எடுத்து வைக்கணும். மொத்தமாக பண்ணக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பேட்ச் பொறிக்க தான் இந்த மாதிரி பண்ணணும். மொத்தமாக நம்ம பண்ணி வச்சோன்னா அதுக்கப்புறம் அது லைட்டாக ஒரு ஈரத்தன்மை வந்துடும். நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம எவ்வளோ போட்டு எடுக்க போகிறோமோ அதை வரைக்கும் ரெடி பண்ணோன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் வரும். இப்போ நம்ம எதில் பொரிக்க போகிறோமோ அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட்டான உடனே நம்ம போட்டு எடுத்துடலாம். நான் நம்ம கேஎஃப்சிலாம் நம்ம ஒரு ஃப்ரையிங் பேஸ்கெட்டில் வச்சு போட்டு எடுப்பாங்கள்ல, அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படி வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு இதில்
போன் இல்லாத சிக்கனாக நம்ம வந்து பயப்படாமல் கொடுக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ நமக்கு லாக்டவுனில் கடையில் வாங்குறது கஷ்டம்னால இப்போ நம்மளே அழகாக பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக வந்துருந்தது. இப்போ செகண்ட் பேட்ச் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி நான் போடுறேன். எனக்கு வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரில, அதுவும் நல்லா தான் வந்தது. ரொம்ப சூப்பராக நமக்கு அப்படியே கடையில் வாங்குற மாதிரி எனக்கு நல்ல சூப்பராக உண்மையிலே வந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.